வணக்கம். திரு சவுக் சங்கர் அவர்களினுடைய வழக்கு குறித்து நாம் ஏற்கனவே நிறைய பேசியிருந்தோம். அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவர் கோவையில் இருக்கிற சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார். ஏற்கனவே நம்முடைய காணொலியிலும் நாம் சொல்லியிருந்தோம், குண்டர் தடுப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது 12 மாதங்கள் வரைக்கும் சிறையில் வைக்கலாம். அந்த குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டது தவறு, அவர் செய்த குற்றம் குண்டர் தடுப்பு சட்டத்திற்கு உட்பட்ட குற்றம் அல்ல என்று சொல்லி வாதிட வேண்டும் என்று சொன்னால் வேறு யாரும் போய் வாதிட முடியாது. அந்த சட்டத்தின்படி அவருடைய இரத்த சொந்தம் யாராவது ஒருவர் தான் வழக்கை நீதிமன்றத்திற்கே கொண்டு வர முடியும் என்று நாம் பேசியிருந்தோம். அதே போல சவுக் சங்கர் அவர்களினுடைய தாயார் அந்த வழக்கை உயர்நீதிமன்றத்திலே கொடுத்திருந்தார்கள். அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. நேற்றைய தினம் இந்த விசாரணை நடந்தபோதே ஒரு பெரிய சர்ச்சையை அது கிளப்பியிருந்தது. எல்லாருக்குமே தெரியும், பல பேரும் அதை பற்றி பேசியிருந்தார்கள். நீதியரசர்கள் அவர் மேலே போட்டப்பட்ட அந்த குண்டர் தடுப்பு சட்டத்திலே நீங்கள் அவரை கைது செய்திருக்கிறீர்கள் இல்லையா, அது குறித்த ஆவணங்களை உடனடியாக மதியம் 2 மணிக்குள்ளே கொடுக்க வேண்டும் என்று கேட்டதும் பிறகு வழக்கு விசாரணை அடுத்த நாள் இன்றைக்கு தள்ளி வைத்தார்கள். அப்போ இன்னைக்கு நீதிமன்றம் வந்தோன்னா அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்படி எடுத்துக்கொள்ளும் போது 2 நீதியரசர்கள் இருந்தார்கள். அதிலே ஒரு நீதியரசர் இந்த குண்டர் தடுப்பு சட்டம் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் மீது போடப்பட்டது சரியல்ல, அது தவறானது, எனவே குண்டர் தடுப்பு சட்டம் அவருக்கு போட்டது பொருந்தாது என்கிற தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். இனி ஒரு நீதியரசர் அவர் இன்னொரு வேறு விதமான ஒரு செய்தியும் சொல்லுகிறார். அவரும் சட்டத்திற்கு உட்பட்டு தான் 2 பேருமே பேசியிருக்கிறாங்க, அதில் ஒன்றும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், தமிழ்நாடு அரசு விளக்கம் கொடுப்பதற்கு முன்னாலேயே இந்த மனுவை நாம் விசாரணைக்கு எடுத்துக்கணுமா வேண்டாமா என்பதில் தான் கருத்து மாறுபாடு இருந்துச்சு 2 நீதிபதிகளுக்கு இடையில். நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ்நாடு அரசினுடைய பதிலை நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியதில்லை, நாம் இதை விசாரிக்க தொடங்கலாம், விசாரித்து இதில் தீர்ப்பு கொடுக்கலாம் என்று அவர் சொன்னார். இனியொரு நீதியரசர் இல்லை, தமிழ்நாடு அரசினுடைய பதிலுக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்பதை போல ஒரு நிலையை எடுத்தார். இன்றைக்கும் அதே பிரச்சனை தான். தமிழ்நாடு அரசினுடைய பதிலுக்காக காத்திருக்காமல் திரு சுவாமிநாதன் அவர்கள் நீதியரசர் அவர் தீர்ப்பை சொல்லிவிட்டார். அந்த தீர்ப்பிலே குண்டாஸ் போட்டது தவறு என்பதை சொல்லிவிட்டார், குண்டாஸை ரத்து செய்து விட்டார். ஆனால் இனி ஒரு நீதியரசர் அவர் சொல்லுகிற போது தமிழக அரசினுடைய இதை கேட்க வேண்டும் என்று அவர் சொன்ன காரணத்தால் 2 பேரும் மாறுபட்ட தீர்ப்பை சொல்லி இருக்கிற காரணத்தால் இப்பொழுது இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்களுக்கு போயிருக்கிறது. எனவே இனி அவர் அதை விசாரிப்பார், அது விசாரித்து அது குறித்தான தீர்ப்புகளை கொடுப்பார். நீதிமன்றம் என்ன தீர்ப்பை கொடுக்கிறதோ அதை சவுக் சங்கர் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம், அதை யாரும் மறுக்கப் போவதில்லை, எல்லாரும் அதுக்கு உடன்பட்டு போவார்கள். அப்போ இதில் நாம் சில விஷயங்களை இன்னைக்கு பார்க்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, இந்த 2 நீதிபதிகளும் குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டது குறித்து கொடுத்த தீர்ப்பிலே அவர்களுக்குள்ளே மாறுபட்ட கருத்து இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் சுவாமிநாதன் அவர்கள் மிக தெளிவாக குண்டர் தடுப்பு சட்டம் போட்டது தவறு என்று சொல்லிவிட்டார். ஆனால் இன்னொரு நீதியரசர் அது சரி என்றும் சொல்லவில்லை. அவர் அரசு தரப்பினுடைய வாதத்தை, அரசு தரப்பினுடைய விளக்கத்தையும் பெற வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறார். அப்படி 2 பேரும் ஒரு மாறுபட்ட கருத்தை சொல்லி அந்த வழக்கு தலைமை நீதிபதிக்கு சென்றதாக இன்றைக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட 2 பேரும் ஒரு விஷயத்திலே மிக முக்கியமாக உடன்பட்டு இருக்கிறார்கள். அது என்ன விஷயம் அப்படின்னா, சவுக்கு சங்கர் அவர்களை கோவை சிறையிலே இருந்து மாற்றம் செய்ய வேண்டும், அவர் சென்னையிலே இருக்கிற புழல் சிறையிலே அடைக்கப்படலாம் என்று சொல்லி 2 பேரும் ஒருமித்த கருத்தாக தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். எனவே அவர் சிறை மாற்றப்படுவது என்பது உறுதியாகியிருக்கிறது. இதுவும் ஒரு மிக முக்கியமான கோரிக்கையாக நாம் வைத்திருந்தோம். ஏனென்று சொன்னால், கோவை சிறையிலே அவர் மீது சட்டத்திற்கு புறம்பாக ரவுடியிச தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அந்த குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைகள் உடைக்கப்பட்டிருந்ததை எல்லா பொதுமக்களும் பார்த்தார்கள், எல்லாரும் இன்றைக்கு பார்த்திருக்கிறார்கள். இந்த நாட்டிலே அறநெறியோடு சிந்திக்கிற அத்தனை பேருக்கும் தெரிந்திருக்கிறது அங்கே என்ன நடந்தது என்பது. இருந்தாலும் கூட அது நீதிமன்றத்திலே நிரூபிக்கப்பட வேண்டும். சவுக்கு சங்கர் அவர்களும் அதை புகாராக சொல்லியிருந்தார். அப்போ கோவை அந்த சிறையில் தான் உனக்கு சமாதி என்று அங்கே இருக்கிற அந்த ஜெயிலர் என்னை மிரட்டுகிறார் என்று கூட சவுக்கு சங்கர் பேசியிருந்தார். எனவே யாருக்கு எங்கே சமாதி கட்ட வேண்டும் என்பதையெல்லாம் வெள்ளைக்காரன் காலத்தில் தீர்மானித்துக் கொண்டிருந்த காட்டுமிராண்டி கும்பல் இருந்ததே ஒழிய இன்றைக்கு இருக்கிற ஜனநாயக நாட்டிலே எந்த கொம்பாதி கும்பனுக்கும் அந்த அதிகாரம் வழங்கப்படவில்லை. எனவே எவனும் சமாதி கட்டிவிட முடியாது. எவனாவது சமாதி கட்டினால் அவனுக்கு ஒரு சமாதியும் இருக்கும் இல்லையா? இயற்கை எல்லாரையும் கொல்லத்தானே போகிறது. எனவே எல்லாரும் மரணிக்கத்தான் போகிறார்கள். இப்படி ஒரு குற்றச்சாட்டை கூட சவுக் சங்கர் வைத்திருந்தார் அங்கே இருக்கிற மரியாதைக்குரிய ஜெயிலர் மீது. எனவே இன்றைக்கு நீதியரசர்கள் அதை விசாரித்த நீதியரசர்கள் உடனடியாக அவரை மாற்றுவதற்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள். அவர் புழல் சிறைக்கு செய்யலாம். அதையும் தாண்டி இனியொரு முக்கியமான தீர்ப்பை நீதியரசர்கள் சொல்லியிருக்கிறார். அது என்ன அப்படின்னா, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கோவை சிறையில் சவுக்கு சங்கர் மீது நடத்தப்பட்ட சட்டவிரோதமான தாக்குதல்கள் குறித்தான அந்த புகார் மீது விசாரணை செய்து
3 மாத காலத்திற்குள்ளே அதனுடைய அறிக்கையை கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். எனவே விசாரணை தொடங்கப்பட இருக்கிறது. மனித உரிமைகள் ஆணையத்தின் மீது நமக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. இந்தியா முழுவதும் மிக பெரிய அளவிலே பல்வேறு இடங்களில் மனித உரிமை மீறல்கள் நடத்தப்பட்ட போது அதை வெளிக்கொண்டு வந்தவர்கள் என்கிற ஒரு மரியாதை மனித உரிமை ஆணையத்தின் மீது இருக்கிறது. எனவே அவர்களுக்கு விசாரணை இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 மாத காலத்திற்குள்ளே அவர்கள் அறிக்கை கொடுக்க வேண்டும். எனவே அவர்கள் போவார்கள், விசாரிப்பார்கள், உள்ளே என்ன நடந்தது, கை எப்படி தானாகவே உடைந்து போனது என்பதையெல்லாம் அவர்கள் விசாரித்து கட்டாயமாக அறிக்கை கொடுப்பார்கள். அந்த அறிக்கையின் அடிப்படையில் அரசு உண்மையிலேயே நேர்மையாக நடப்பதாக இருந்தால் அந்த அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கலாம். இது தவறு நடந்திருந்தால் தவறு செய்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கலாம். அதற்கான வாய்ப்பும் இப்பொழுது உருவாகி இருக்கிறது. எனவே இந்த ரெண்டுமே சவுக்கு சங்கர் அவர்களின் தரப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் விஷயங்களாகத்தான் பார்க்கப்படுது. ஒன்று, சிறை மாற்றுவதற்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. இரண்டாவது, சிறையிலே நடந்ததாக சொல்லப்பட்ட அந்த கொடுமைகள் குறித்து விசாரிப்பதற்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் சில காமெடிகளும் நடப்பது உண்டு. நீங்கள் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு அவர் அப்படியே ஈடியால் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்படுகிற போது அடுத்த நாளே திடீர்னு மனித உரிமையில் ஆணையத்திலிருந்து ஒருவர் வருகிறார் என்று சொல்லி மரியாதைக்குரிய ஐயா கண்ணதாசன் அவர்கள் போனார். அவர் திடீர்னு கோட் சூட்டெல்லாம் போட்டு கண்ணாடி எல்லாம் போட்டு உருவம் மாறி வந்தார். ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, ஐயா கண்ணதாசன் அவர்களே எனக்கே நன்றாக தெரியும். நானே பல விவாதங்களில் அவரோடு தொலைக்காட்சியிலே அமர்ந்து விவாதித்திருக்கிறேன். அப்படி விவாதிக்கிற போதெல்லாம் அவர் திமுகவினுடைய சார்பாக திமுக காரராக அவர் உட்கார்ந்து விவாதித்திருக்கிறார். எங்களுக்கு தெரியும். ஒரு நாட்டில் மனித உரிமை ஆணையம் மனித உரிமை அமைப்பெல்லாம் எதற்கு இருக்குது அப்படின்னா, அரசால் அரச பயங்கரவாதம் கட்டவிழ்த்து விடப்படுகிற போது அதிலே தனி மனிதர்கள் பாதிக்கப்பட்டு விடுவார்கள். அவர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் மனித உரிமைகள் ஆணையம். எனவே அவர்களையே ஆளுங்கட்சிக்காரங்களை போட்டு வச்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னால் அதில் எப்படி மனித உரிமைகள் இருக்குன்னு தெரியல. எனவே அந்த மாதிரியான காமெடிகள் எல்லாம் நடக்காது என்று நாம் கட்டாயமாக நம்புவோம். ஏன்னா இது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிற உத்தரவு என்கிற காரணத்தால் கட்டாயமாக இதிலே அந்த விதிகள் எல்லாம் பின்பற்றப்படும். சரியானவர்கள் விசாரித்து சரியான வகையில் உண்மையை வெளிக்கொண்டுவார்கள் நம்பலாம். இது ஒன்று இப்படி நடந்திருக்கு. ரெண்டாவது மிக மிக முக்கியமான செய்தி, இன்றைக்கு இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிற மரியாதைக்குரிய நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் அவர் தீர்ப்பை கொடுப்பதற்கு முன்னால் அவருடைய கருத்தாக அவர் சொன்ன செய்தி, ஏன் அவர் இந்த கருத்தை சொல்ல வேண்டி வந்ததுங்கிறது நான் பேசிடுவோம். அதாவது இப்போ சவுக் சங்கருடைய இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனேயே ரொம்ப நடுநிலையான ஊடகவியலாளர்கள் சில பேரும் திமுகவை சேர்ந்த அரசியல்வாதிகள் அல்லது திமுகவையே சாராத நடுநிலையாளர்கள் என்று சொல்லிக் கொள்கிற சில அரசியல்வாதிகளும் பயங்கரமாக எழுத தொடங்கிட்டாங்க சமூக வலைதளங்களில். சில பத்திரிகையாளர்கள் எல்லாம் எல்லை தாண்டி நீதிபதிகளையே விமர்சிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. நீதிபதிகளினுடைய தீர்ப்புக்குள்ள உள்நோக்கம் கற்பிக்கிற அளவுக்கு அவங்களுடைய பதிவுகள் இன்றைக்கு இருக்கு. நியாயப்படி அதுவே சட்டப்படி குற்றம். அப்படி மாட்டினா சில பேரை சிறைக்கே கொண்டு போக வேண்டி இருக்கும். அந்த அளவுக்கு நீதிபதிகளுக்கு உள்நோக்கம் கற்பித்து அவர்கள் அந்த பதிவுகளை போடுறாங்க. அதில் அவங்க முக்கியமாக வைக்கிற கேள்வி என்னன்னு சொன்னால், எத்தனையோ வழக்குகள் இருக்கிற போது சவுக்கு சங்கர் அவர்களினுடைய வழக்கை இவ்வளவு துரிதமாக எடுக்க வேண்டிய தேவை என்ன? ஏன் நீங்கள் உடனே எடுத்து அதை விசாரிக்கிறீங்க? எப்படி ஒரு அக்கறை பார்த்தீங்களா? காவல்துறையினுடைய மாண்பை காப்பதற்காக கொடி பிடித்தவர்கள் இவர்கள் தான். இவங்கெல்லாம் அவர் குற்றவாளியாக இருந்தால் சீக்கிரமாக விசாரித்து குற்றத்துக்கு தண்டனை கொடுப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு நீதிபதி ஏன் அதை வழக்கை நீங்கள் நேரத்தை எடுத்தீங்க, இவ்வளவு சீக்கிரம் ஏன் எடுத்தீங்க, உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? நல்லா ஒருத்தர் பதிவு போட்டு வச்சிருக்காரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இதில் அசிங்கம் இருக்கு? இந்த மாதிரியான பதிவுகள் இருந்திருக்கு. இது ஒருவேளை நீதியரசர்களின் காதுகளுக்கும் கூட போயிருந்திருக்கலாம். இன்றைக்கு தீர்ப்பளித்த நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார், ஏன் அவசரமாக இந்த வழக்கை விசாரித்தோம் தெரியுமா? ஏன் தமிழக அரசின் விளக்கம் இதிலே தேவையில்லை, அவசரமாக விசாரிக்கிறோம் என்று நாங்கள் சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா என்பதை போல அவருடைய பதில் ஒன்று இருக்கிறது. அவர் அதிலே சொல்லுகிறார், அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறவர்கள், அதிகாரத்திலே இருக்கிற சில பேர் இந்த வழக்கு குறித்து என்னிடம் பேசினார்கள், அதனாலேயே இதை அவசர வழக்காக எடுத்து விசாரித்தேன். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இதைத்தானே முதல் நாள்லேருந்து பேசுகிறோம். சரி, இது எப்படி வேணால் மாடரேட் பண்ணலாம். இப்போவே திமுக காரங்க ரைட்டை எழுத தொடங்கிட்டாங்க. அந்த அதிகாரத்திலிருந்து பேசியவங்க அண்ணா திமுக காரங்களாம். அதனால் அவர் எடுத்தாராம். எப்படி இருக்கு பாருங்க ஆட்டம். என்ன வேணால் பேசுவான், என்ன வேணால் எழுதுவான், என்ன வேணால் பேசுவான். அவங்களுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. நீதியரசர் சொன்ன செய்தி அப்படிங்கிறது ரொம்ப தெளிவான செய்தி. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்படி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் இந்த வழக்கு குறித்து ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அவரோடு பேசியிருக்கிறார்கள் என்பதுதான் அதற்கு பொருள். அப்போ என்ன வகையான ஏன் ஒரு வழக்கு நீதிமன்றத்திற்கு போயிடுச்சுன்னா, நீதிமன்றம் என்பது ஒரு சுயேட்சையான அமைப்பு. அந்த அமைப்பு விசாரித்து பதில் சொல்லுகிற வரைக்கும் எந்த அரசியல் தலையீடும் அதிகார தலையீடும் இருக்கக்கூடாது. அதிகாரியினுடைய வேலை என்பது வழக்கு போட்டு சிறையிலே தள்ளுவதோடு முடிந்துவிட்டது. நீதியரசர்களையே கூப்பிட்டு பேசுகிற அளவிற்கு இவர்கள் போகிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் சுயமாக பாதிக்கப்பட்டிருக்கிற தங்களுடைய சுயநல வெறியின் காரணமாக இதை செய்கிறார்கள். இந்த அதிகாரிகளை அடக்க முடியாத அரசு இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. இது இந்த அரசுக்கு கேவலமா இல்லையா?
ஒரு நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கை திசை திருப்புகிற நோக்கோடு ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவர் நீதிபதியிடம் பேசிவிட முடியும் என்று சொன்னால் இது இந்த நாட்டிற்கு அவமானமா இல்லையா? இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற அரசு தலைகுனிந்து நிற்க வேண்டுமா இல்லையா? இதே ஆளுங்கட்சியான திமுகவை விமர்சித்ததற்காகத்தான், தொடர்ச்சியாக அவர்கள் செய்த தவறுகளை வெளிக்கொண்டு வந்ததற்காகத்தான் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இந்த நிலை வந்ததா என்கிற கேள்வி ஏற்கனவே மக்களிடம் பரவலாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கிறாங்க என்கிற செய்தியே மிக மிக தவறான முன்னுதாரணம். இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் இவர்களால் கேலி பொருளாக்கப்பட்டிருக்கிறது என்பதனுடைய வெளிப்பாடு. இவர்கள் கேவலமான ஒரு அரசியலை இந்த மண்ணிலே நடத்துகிறார்கள் என்பதற்கான வெளிப்பாடு. ஒரு நீதி அரசர் இப்படி பேசுகிறார் என்றால், வடக்கே இருக்கிற பல மாநிலங்கள் இது நடந்ததுண்டு. அன்றைக்கெல்லாம் அதை பார்த்து நாம் பேசினோம். இன்னும் அவர்கள் அந்த மெச்சூர்ட் ஆகாம இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பொலிட்டீஷியன்ஸ் இன்னும் அங்கே மெச்சூர்ட் ஆகலன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு அது நடக்கிறது. தமிழ்நாட்டிலே இருக்கிற நீதியரசர் ஒருவர் சொல்லுகிறார், இந்த வழக்கு குறித்து அதிகாரத்தில் இருக்கிறவர் என்னோட பேசினார் என்று சொல்லுகிறார். நான் உண்மையிலேயே அந்த நீதியரசருக்கு தலை வணங்குகிறேன். அவர் கொடுத்திருக்கிற தீர்ப்பு, அதன் பிறகு நாளை தலைமை நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுக்கிறாரோ அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள போகிறோம். அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. இன்னொரு நீதியரசரும் கூட சட்டத்திற்கு உட்பட்டு தான் அவரும் செயல்பட்டிருக்கிறார். அதிலும் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவங்க அவங்களுடைய பணியை செய்கிறார்கள். ஆனால் இந்த நீதியரசனுடைய இந்த அவர் சொல்லியிருக்கிற இந்த கருத்து இருக்கிறது இல்லையா, இது மக்களுக்கு பல்வேறு செய்திகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. ஒரு பத்திரிகையாளனாக இந்த செய்தியை நானும் உள்வாங்கி கொண்டிருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு சொல்றேன். எனவே இந்த நாட்டில் இருக்கிற அரசு பத்திரிகையாளர்கள் மீது, கருத்துரிமையின் மீது மிகப்பெரிய ஒரு மோசடியான ஒரு அராஜகத்தை கட்டவிழ்த்து விடுகிறது என்று மீண்டும் மீண்டும் எதிர்க்கட்சிகளும் மக்களும் பேசியது உண்மையோ என்று இருந்த நிலை போய் உண்மைதான் என்று மக்கள் நினைப்பதற்கான வாய்ப்பு இன்றைக்கு அமைந்திருக்கிறது. எனவே இந்த அரசு, தமிழ்நாடு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற அரசு, தமிழ்நாட்டின் வரலாற்றையே, தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த அரசியல் பண்பாட்டையே கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்துகிற அரசாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கான அந்த அதிகாரிகளும் துணை போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த அதிகாரிகளுக்கு அரசும் துணை போய் கொண்டிருக்கிறது. அவ்வளோதான். பெரிய ஒன்றும் இவங்களை போய் இப்போ தங்கத்தட்டில் வச்சு மிதத்து போய் பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தான் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இது ரொம்ப மோசமானது. இன்னொன்று, நீதியரசர்களினுடைய தீர்ப்புகளுக்கு உள்நோக்கம் கற்பித்து எழுதுகிறவர்கள், அவன்லாம் இத்தனை நாள் பயங்கரமாக பேசிட்டு இருந்தவங்க. சவுக்கு சங்கரை அவர் தப்பு செய்தவர், அவரை நாமளும் முதல் நாள் இருந்து ஐத்தான் சொல்கிறோம். தப்பு செய்தால் தண்டனை கட்டாயம் கொடுக்க வேண்டும். சவுக்கு சங்கருக்கு தண்டனை கொடுக்கறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீ ஒரு மனிதனை சட்டத்திற்கு புறம்பான வகையில் நசுக்கி விடலாம் என்று நினைத்தால் அது இன்றைக்கு நம்ம நடக்கிறது இன்னொருத்தருக்கு நடக்கும் என்று சொல்லித்தான் முதல் நாளிலிருந்து நம்ம பேசுகிறோம். இன்றைக்கும் அதைத்தான் சொல்லுகிறோம். இது தவறு. இப்போ நீதியரசர்களுடைய இந்த தீர்ப்புகள் நீதியரசனுடைய இந்த கருத்து மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு பல செய்திகளை எடுத்துச் சொல்லுவதாக அமைந்திருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, நம்ம இன்னொரு செய்தியும் பேசி முடிச்சிடணும். சில நாட்களுக்கு முன்னாடி திருநெல்வேலியில் நாங்குநேரி அந்த பகுதியில் ஆறுமுக பாண்டியன் அப்படிங்கிற ஒரு காவலர், அவருக்கும் ஒரு பேருந்து நடத்துனருக்கும் இடையே நடந்த ஒரு சண்டையை நாம் பார்த்தோம். ஒரு சண்டையில் வாய் தகராறு. அவர் 2 பேரும் பேசிக்கொள்கிற போது சொல்லுகிறார், அவர் டிக்கெட் எடுக்காமல் போகிறார் அந்த காவலர். அவர் நடத்துனர் டிக்கெட் எடுக்கணும் என்று சொல்லுகிறார். ரூல் இருக்குது, நீங்கள் டிக்கெட் எடுக்கணும், போலீஸ்க்கு ஃப்ரீ கிடையாது, வாரண்ட் இருந்தால் ஃப்ரீன்னு கேட்குறார். வாரண்ட் இருந்தால் நீங்கள் ஃப்ரீயாக போகலாம், வாரண்ட் இல்லாதப்போ ஃப்ரீ இல்லைன்னு சொல்கிறார். இதில் இன்னொரு குழப்பம் இருக்குது. தமிழ்நாடு அரசு அமைக்கிறதுக்கு முன்னாடி திமுக தங்கள் தேர்தல் வாக்குறுதியில் அதை சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி உள்ளூருக்குள்ளே பயணிப்பதற்கு நாங்கள் இலவசமாக விடுவோம் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அதை சட்டமாக்கி கொடுத்திருந்தால் அந்த பேருந்து நடத்துனருக்கும் தெரிந்திருக்கும். அவர் என்ன சொன்னார்? வெளிப்படையாக சொன்னார், நீங்கள் போகக்கூடாது ஐயா. உடனே அந்த காவலர் சொல்லுகிறார், நீங்கள் காவல் நிலைய பக்கத்தில் தான் இருக்கிறீங்க, டிஎஸ்பி ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்கிறீங்க, வாங்க இறங்கி போகலாம், போய் பேசலாம் என்றெல்லாம் அவரும் பேசுகிறார். இது ஒரு வாய் தகராறு. இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே உண்மையில் நானெல்லாம் நினைக்கல. ஏன்னா ஒரு காவல்துறையினுடைய கடைசி நிலையில் இருக்கிற ஒரு அதிகாரி, அவர் பெரிய நிலை பொறுப்பும் இல்லை, ஒரு கான்ஸ்டபிளாக இருக்கார் அவர். இவரும் நடத்துனரும் ஒரு அரசு ஊழியர். அவரும் ஒன்றும் அரசு அதிகாரி கிடையாது, அவரும் ஊழியர். இந்த 2 பேர்த்துக்கு இடையில் ஒரு தகராறு வருது. இது அங்கே ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுது. அது ஒரு வீடியோவாக எடுத்து போடுறாங்க. சரி, அது அதோடு முடிச்சிடணும் இல்லையா? இதெல்லாம் வரத்தானே செய்ய எல்லா பகுதியிலும் வருது. இது நடந்து முடிந்த பிறகு இந்த 2 நாளாக வந்துட்டு இருக்கிற செய்தி உண்மையிலேயே தமிழ்நாட்டின் மானத்தை கப்பலேற்றி கொண்டிருக்கிறது. அது என்ன தெரியுங்களா செய்தி? ஒரு காவலரை நீ இலவசமாக பயணிக்கக்கூடாது என்று நடத்துனர் சொன்ன காரணத்திற்காக அரசு பேருந்துகள் அத்தனை மீதும், அரசு பேருந்துகளின் மீது ஃபைன் போட தொடங்கி இருக்குது தமிழ்நாடு காவல்துறை. இதை ஒரு செய்தியாக நேற்று சில செய்தி சேனல்களே வெளியிட்டாங்க. நீங்கள் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிறுத்தம் கொண்டு வந்தார்கள் இல்லையா, அங்கே போய் நிற்கும்போது நோ பார்க்கிங்கில் எங்காவது வண்டிகள் நிறுத்தப்பட்டா அரசு பேருந்து, உடனே ஃபைன். நீங்கள் எல்லாருமே கேட்கலாம், நோ பார்க்கிங்னா ஃபைன் தாயா போடுவாங்கன்னு. அரசு பேருந்துகள் எனக்கு தெரிஞ்சு, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், அவர்கள் எப்படியெல்லாம் முந்தா நாள் வரைக்கும் ஒன்றையும் காணோம், ஒரு ஃபைனையும் காணோம். ஆனால் இப்போ ஃபைன். சரி, இதை விட கொடுமை என்ன தெரியுங்களா?
குறிப்பிட்ட எண்ணிக்கையை விட ஆட்களை ஏற்றி சென்றால் அந்த பேருந்துக்கு ஃபைன். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டியிலையும் நம்ம பல பேருக்கு அது என்னன்னு கூட தெரியாது. வண்டியில முன்னாடி எழுதி போட்டிருப்பாங்க, ஒவ்வொரு பேருந்துலையும் அந்த ஓட்டுநருடைய இருக்கைக்கு பக்கத்துல மேலே எழுதியிருப்பாங்க 50+2 55+2 என்று போட்டிருப்பாங்க. அந்த 2ங்கிறது ஓட்டுநரும் நடத்துனரும். அப்ப 50 பேர் தான் அந்த வண்டியில ஏற்றிக்கொள்வதற்கு அந்த வண்டிக்கு உரிமை. நான் கேட்கிறேன், எல்லாம் தமிழ்நாட்டில் தானே வாழ்றோம். பேருந்துல வாயில் படியில தொங்கிட்டு போய் யாருமே இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா? அதற்கும் நேற்று ஃபைன் போடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நடந்தேறி கொண்டிருந்தது. நேற்றைக்கு சேட்டலைட் சேனல்ஸ் இந்த செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள். நிறைய பேர் வலைதளங்கள்ல எழுதினாங்க, என்னையா இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லி. இன்னைக்கு அதனுடைய உச்சமாக என்ன நடந்திருக்கிறது தெரியுமா? ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு எஸ்ஐ, ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் டிராபிக், அவர் அரசு பேருந்து ஓட்டுநர் சீட் பெல்ட் போடவில்லை என்று சொல்லி ஃபைன் போட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது என்றால் வெளிப்படையாக இன்றைக்கு தெரிகிறது, இவர்கள் மோதிக்கொள்ள தொடங்கிவிட்டார்கள். 2 பேருக்கு நடந்த வாய் தகராறு ஒரு பிரச்சனையை 2 டிபார்ட்மெண்ட்டுக்கான பிரச்சனையா? தமிழக அரசின் கீழ் இயங்குகிற 2 துறைகள் நேருக்கு நேராக மோதிக்கொள்கிறது. இந்த கேவலத்தை இது முன்னாடி எங்காச்சும் எந்த மாநிலத்திலாச்சும் யாராவது பார்த்ததுண்டா? யோசிச்சு பாருங்க. ஏங்க, ஒரு பிரச்சனை, இந்த முடிவை எடுத்த அதிகாரி பொதுமக்களை எப்படி பார்ப்பார்? நான் அதைத்தான் கேள்வியா வைக்க விரும்புறேன். இதுல இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காருல, பேருந்துல வந்து நம்மளை ஃப்ரீயா விட மாட்டாங்களா, அப்ப அவங்க எங்கேயுமே பேருந்து ஓட்ட விடாம பண்ணு அப்படின்னு சொல்லி இத்தனை ஃபைன் போட சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு பாருங்க. மேல உட்காந்து யாரோ ஒரு அதிகாரி, அதுக்கு ஒரு அமைச்சரோ ஒரு அரசியல் தலைவர்களோ துணை போறாங்க பாருங்க. இவங்க பொதுமக்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்க? பொதுமக்கள், இப்போ நான் போய் வண்டி போய் நிறுத்துறேன், ஒரு காவல்துறை அதிகாரி நிறுத்துறாரு, அவர் எங்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் கேட்கறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருப்பதை போல அவரிடம் சில கேள்விகளை கேட்டுக்கொள்வதற்கும் அவரிடம் சில விஷயத்தை கிளாரிஃபை பண்ணுவதற்கும் எனக்கும் ஒரு உரிமை இருக்கு. அப்படி உரிமை இருக்கு என்று பேசுகிற குடிமகனை இவர்கள் எப்படி நடத்துவாங்க? ஒரு டிபார்ட்மெண்ட்டையே பழி வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு தனி மனிதனை என்ன செய்வாங்க? மக்கள் சிந்திக்க வேண்டிய நேரம். உலகத்தில் எங்கும் நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஒரு அரசின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிற 2 துறைகள் நேருக்கு நேராக மோதிக்கொள்ளுகிறது. சமூக வலைதளங்களிலே அத்தனை பேர் அதை எழுதுகிறார்கள், சேட்டலைட் சேனல்ஸ் அதை ஒளிபரப்பிட்டு இருக்கிறார், செய்தியாகி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த அரசு அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, தொடர்கிறது. எங்க நான் கேட்கிற, பஸ்ஸில் இருக்கிற டிரைவருக்கு சீட் பெல்ட் போடணும்னு போய் ஃபைன் போட்டிருக்கிறீங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்க அப்ப நாங்கள் எங்களை எல்லாம் இப்போ எதிர்கட்சியில் இருக்கிறவங்க, உங்களை விமர்சிக்கிறவங்களெல்லாம் எப்படி வேட்டையாடுவீங்க நீங்க? நான் மக்கள் மத்தியில் இது செய்தியாக சொல்கிறேன். இவங்க நடந்துட்டு சில பேரை கொண்டுருவான், அவ்வளோதான் பண்ண முடியும். சில பேரை கொள்ளுவான், அது மீறி செஞ்சா. இந்த அரச பயங்கரவாதங்கள் எல்லாம் உலகத்தில் எல்லாரும் அப்படி தான் பண்ணியிருக்கான். அதை தாண்டி இவர்களுக்கு தீர்ப்பு எழுதுகிற நாள் ஒன்று வரும். மக்கள் தயவு கூர்ந்து இதையெல்லாம் மறந்துவிடக்கூடாது. இந்த அரசு எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டு இருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இந்த 2 துறைகளை கட்டுப்படுத்த அமைச்சர்களால் முடியாதா? காவல்துறை முதலமைச்சரின் கையில் இருக்கிறதே. முதலமைச்சரின் கையில் தான் இருக்கிறதா என்கிற சந்தேகம் எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது, அது வேறு. ஆனால் முதலமைச்சரின் கையில் தானே சட்டப்படி இருக்குது. போக்குவரத்து துறைக்கு அமைச்சர் இருக்கிறாரே, இப்படி நடந்துட்டு இருக்குதே, வெளிப்படையா நடந்துட்டு இருக்குதே. இந்த போகிற வாகனங்களை நிறுத்தி காவலர்கள் ஃபைன் போடுற அந்த நிலை வந்தது என்று சொன்னால், இந்த பஸ்ஸில் போறவன்ல பெரிய அம்பானி அதானியமா பஸ்ஸில் போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் சாதாரண நம்மள மாதிரியான மக்கள் தான், பஞ்சை பராதிகள் தான். ஒரு வேலைக்கு போறதுக்காக அவசரமா ஓடி வந்து அந்த டைமுக்கு பஸ்ஸை பிடிச்சி போறவன் அவன் பஸ்ஸை நிறுத்தி நீ ஃபைன் போடுறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த வேலையை செய்ய தொடங்கினார்கள் என்றால் எத்தனை குடிமக்களினுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும்? எந்தவித அக்கறையும் இல்லாமல் இன்றைக்கு இந்த வேலையை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். மிக 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 சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிற, இதற்கு முன்னால் எந்த ஆட்சி அதிகாரத்திலும் இவ்வளவு மோசமாக அரசு அதிகாரிகள் நடந்து கொண்டதில்லை என்கிற நிலைக்கு அரசு அதிகாரிகளையும் தள்ளி இருக்கிற இந்த ஆட்சியினுடைய கோர அவலங்கள் மக்கள் முன்னால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 செய்திகளையும் நான் மக்களிடம் வைப்பதற்கு காரணம், சவுக் சங்கரனுடைய வழக்கு இன்னும் தொடர இருக்கிறது. அது இன்னைக்கும் கூட புது வழக்கு ஒன்று போட்டிருக்கிறாங்க. இந்த நீதிமன்றம் வந்து குண்டாஸ் கூடாதுன்னு ஒரு நீதியரசர் தீர்ப்பு கொடுத்த பிறகு இன்றைக்கும் கூட கிளாம்பாக்கத்திலிருந்து அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடங்கப்பட்ட போது மக்கள் அவதிப்பட்டதாக சவுக் சங்கர் போட்ட வீடியோ இருக்கிறது இல்லையா, அதெல்லாம் வந்து அவரால் புனையப்பட்டது. மக்கள் ரொம்ப சந்தோஷமா கிளாம்பாக்கம் வரைக்கும் கோயம்பேட்டிலிருந்து நடந்தே போனாங்க, பஸ் ஏறி போனாங்க, சந்தோஷமா மக்கள் போனாங்க. அப்படி இருக்கையில் இந்த சவுக் சங்கர் எப்படி இப்படியெல்லாம் வீடியோ போடலாம்? ஏன்னா தமிழ்நாட்டிலே சவுக் சங்கர் மட்டும்தானே வீடியோ போட்டார் அதுக்கு என்று சொல்லி ஒரு வழக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த வழக்கும் இன்னைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர் மேலே. எனவே இவர்கள் விரும்புகிற வரை சிறையிலே வைத்து அவரை சித்திரவதை செய்வதற்கான வாய்ப்பு அத்தனையும் தமிழக அரசுக்கு இருக்கிறது. எனவே அரசு அதை பயன்படுத்தி கொண்டிருக்கும், அது ஒரு பக்கம். ஆனால் நீதிமன்றங்களை மக்கள் நம்பி இருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நீதிமன்றங்களையே இன்றைக்கு காவல் நிலையங்களிலே காவல்துறை அதிகாரிகள் மதிப்பதில்லையோ என்கிற அளவுக்கு பிரச்சனை வந்திருக்கிறது. ஏனென்றால் இன்றைய காலை சவுக் சங்கரனுடைய வழக்கறிஞர்
செய்தியாளர்களுக்கு கொடுத்த அந்த நேர்காணலை நீங்கள் பார்த்தால் தெரியும். கோவை சிறையிலே நீதிமன்றத்தினுடைய உத்தரவை, ஹைகோர்ட்டினுடைய ஆர்டரோடு நான் போகிறேன், அதையெல்லாம் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ உள்ளே போக முடியாது என்று சொல்லி என்னை அவமானப்படுத்துகிறார்கள், ஒரு வழக்கறிஞரான என்னை கேவலப்படுத்துகிறார்கள் என்று அவர் பேசுகிறார். எனவே நீதிபதிகளுக்கும் நீதிமன்றத்திற்கும் இந்த நாட்டினுடைய உயர்ந்த சட்டத்திற்கும் இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்திற்கும் எந்த மரியாதையும் கிடையாது. நாங்கள் அரசியல்வாதிகளின் கைப்பாவைகளாகத்தான் ஆடுவோம் என்று சில அதிகாரிகள் ஆடுவார்கள் என்று சொன்னால், அதையும் அரசு அனுமதித்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் என்று சொன்னால், ஒரு குடிமகனாக நான் வேதனைப்படுகிறேன், சபிக்கிறேன். அவ்வளவுதான் என்னால் செய்ய முடியும், அவ்வளவுதான் ஒவ்வொரு குடிமகனாலும் செய்ய முடியும். ஆனால் தேர்தல் நாள் என்று வருகிற போது அவர்களுடைய வாக்குகள் உங்களுடைய வாழ்க்கையையே மாற்றும் என்பதைத்தான் ஆட்சியாளர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. இது மிக மிக மோசமான நிலை தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருப்பது. எனவே இது குறித்து மக்கள் சிந்திக்க வேண்டும், மக்களின் சிந்தனைக்கு வைக்க வேண்டும் என்று விரும்பினேன், வைத்திருக்கிறேன். நீங்கள் உங்கள் சிந்தனையில் வைத்து பரிசீலியுங்கள். வணக்கம்.